அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி போர்ட்ல இருந்து நமக்கு டென்டேட்டிவ் கேலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத அடுத்த ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? எந்தெந்த மாதத்துல தேர்வுகள் நடக்கும், அந்த தேர்வு என்ன தேர்வாக இருக்கும், எத்தனை கட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு எஸ்எஸ்சி போர்ட்ல இருந்து அடுத்த ஆண்டு மட்டும் ஏறக்குறைய ஒரு 20 தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்கு. சரிங்களா? முக்கியமான தேர்வுகள் எல்லாமே அத பத்தி குடுத்துருக்காங்க. எப்போ என்ன எக்ஸாம் பேர் என்ன? அடுத்தது பேப்பர் 1 இல்ல டயர் 1 இருக்குமா? அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிஇ அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரும்? நோட்டிஃபிகேஷன் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிக்கக்கூடிய தேதி என்ன? எக்ஸாம் எப்ப டென்டேட்டிவா எந்த மாதத்துல தேர்வு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா, ஏப்ரல், மே மாதங்கள்லயே ஒரு 3 தேர்வு இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரு 4 தேர்வுகள் இருக்கு. அடுத்தது செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த மாதங்கள்ல தேர்வுகள் வந்துட்டே இருக்கு. மார்ச், ஏப்ரல் 2026 வரைக்கும் இந்த தேர்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எஸ்எஸ்சி தரப்பிலிருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சி தேர்வுகள் படிக்கக்கூடிய மாணவர்கள், நீங்க எந்த தேர்வுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுறீங்க அப்படிங்கிறத எடுத்து ஒரு தடவ அனலைஸ் பண்ணி, அந்த தேர்வு கம்பேரிட்டிவ்லி எப்ப வருது அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி உங்களோட பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. கட்டாயம் அடுத்த ஆண்டு ஒரு வேலைய எடுத்துக்கலாம். சரிங்களா? தேர்வுக்கு பிரிப்பேர் ஆகக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.